ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் அஜித். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இன்னைக்கு அந்த கொடுமை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். என்னடா இது கொடுமைன்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க. கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாளாக வந்து அறப்பறக்கிறதுக்காக மிஷின் தேடி தேடி இன்றைக்கி இல்லை அன்றைக்கி நாளைக்கு இன்றைக்கி நாளைக்குன்னு சொல்லி மாற்றி மாற்றி கிட்டத்தட்ட 4 நாளில் நம்ம வச்சுட்டாங்க. இன்னும் சும்மா வந்து அறுத்துட்டு போகிற மாதிரி இவனுக்கு பண்ணுற இது இருக்குது பாரு. அப்பா ஏதோ இன்றைக்கி ஃபோன் பண்ணி இனிமேல் ஃப்ரீயாக இருக்கும் வரவா அப்படின்னு கேட்டாங்க. தெய்வமே வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு கையோடு கூட்டின்னு வந்துட்டுங்க. வந்து பார்த்தீங்கன்னா டக்கு தான் அறுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அறுத்துட்டு நம்ம நெல் எடுத்து வண்டியில் கொட்டிட்டு அப்படியே நம்ம வேலை. உனக்கு என்னடா கொடுமை, வண்டி நெல்லாக இருக்குது தான் வண்டி வந்துச்சு அப்புறம் என்ன உனக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். அதுதாங்க இல்லை. அப்படியே இந்த சவுண்டு இங்கே அறுத்துட்டே இருக்கும்போது ஒரு சவுண்டு பக்கத்தில் கேட்டுச்சுங்க. என்னடா இதுன்னு சொல்லிட்டு சைடில் இப்படி திரும்பி பார்க்குறேன். ஒருத்தன் ஃபோன் பண்ணிக்கிறான். யாருன்னு பார்த்தா ஒரு 4-5 நாளாக வைக்க சுற்றத்துக்கு அப்புறம் இப்போன்னு சொன்னான். அவனும் திடீர்னு 2 பேரும் பேசின்னு வந்தானுங்களா நான் தெரியல. பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே தைரியத்தை வர வச்சுட்டு நானும் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க. அப்புறம் பார்த்தா இந்த சைடு ஒருத்தர் கத்துறாரு. என்னன்னு கேட்டால், இந்த வழியெலாம் போகாதுப்பா, ட்ரக்கோடலாம் போக முடியாது, லோடு வர இருக்குது, சைடில் திருப்பும் போது சைடில் கல் படும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டாரு. என்னண்ணா இது, இந்த பக்கம் போகலாண்ணா, நான் போயிருக்கேனான்னு சொல்ல, இல்லைப்பா முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி ஓகே நீ இறங்குண்ணா நானே ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே களத்தில் இறங்கிட்டுங்க. ஐயோ அவர் சொல்கிறதுக்குள்ளே எனக்கு ஒரு மாதிரி ஆச்சு, ஒரு நாள் போகாது பொழுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படி பயந்து சைடு பார்த்து அப்படியே எப்படியோ தள்ளி வெளியே எடுத்துன்னு வந்துட்டுங்க. அதுக்கப்புறம் டிரைவர் ஆன்னு பார்க்குறாரு. ஆனால் போயா அப்படின்னு சொல்லிட்டு நான் நெல் எடுத்துகிட்டு வந்து டிராக்டரில் களத்தில் கொட்டும் போது ஒரு சந்தோஷம் வரும் பாரு. அப்பாடா, இந்த 3 மாத உழைப்பும் இப்போ பட்ட கஷ்டமும் எல்லாம் முடிஞ்சு போச்சுடான்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷம் அப்படி வருங்க. அப்படி ஒரு பெருமூச்சு விட்டு கூட முடிக்கலுங்க. அதுக்குள்ளே இந்த பக்கம் இவர் பங்கு ஒன்று பண்ண ஆரம்பிச்சிட்டாருங்க. நல்லா மனுஷன் வைக்க சுற்றினே இருந்தாருங்க இவ்வளோ நேரம். திடீர்னு நான் வந்து ஒரு 5 நிமிஷம் கூட நிற்கலைங்க. அதுக்குள்ளே வந்து ஒரு பிரச்சனைப்பா, வண்டி பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னாரு. என்னன்னா பிரச்சனை? இல்லைப்பா பெரிய பிரச்சனைப்பா, ரோலர் ஒஞ்சி போச்சுப்பா, இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா, நான் இன்னும் 2 கைனி தாங்க, நாங்கள் எப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணி சுற்றிட்டுனா இன்றைக்கி வேலை முடிச்சுட்டேனா அப்படின்றேன். ஐயோ முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. என்னன்னா நீ அப்படின்னு சொல்லிட்டு சரி அவரும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, இதுக்கப்புறம் எதுவும் சொல்ல முடியாது, சரிண்ணா ஓகேண்ணான்னு சொல்லிட்டு டாட்டா சொல்லிட்டு அவர் கிளம்பி அனுப்பிச்சி விட்டோம். அவரும் சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார் காசு வாங்கிக்கின்னு. சரி ஓகே வேலைலாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிற்க வச்சு அது மேலே நின்று ஒரு வீடியோ ஒன்று எடுத்துகிட்டு சரி ஓகே நாளாச்சு டைம் போய் மதியானம் சாப்பாடு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டுங்க. சரி ஓகேங்க, வீட்டுக்கு போய்ட்டு சாப்பிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். டாடா.